நடிகர் விஜயின் தாவேகா அந்த ஒரு சின்ன அறிமுக விழாவில் இதை யாராவது கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கக்கூடிய விஜய் அவரினுடைய கூட்டங்களில் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடிய அவர் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை கடைசியாக நடைபெற்றக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தாததற்கான காரணம் என்ன? அதிமுக ஊழல் கட்சியின் விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களை எதற்காக சார் கட்சியில சேர்க்கிறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நடிகர் விஜயினுடைய தாவேகா கட்சி நிச்சயமா திமுகவினுடைய பி டீமா 2026 தேர்தலில் செயல்பட இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக பல நிகழ்வுகள் கடைசியாக அவரினுடைய சின்னம் அறிமுகப்படுத்தக்கூடிய விழாவில் அரங்கேறி இருக்குது. அதாவது திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு கடைசியாக நடைபெற்றக்கூடிய அந்த ஒரு விசில் அறிமுக கூட்டத்திலையா அவர் இதுக்கு முன்னாடி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்ன அவர் இப்போ ஏன் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதாவது மத்திய அரசை விமர்சனம் செய்யக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் காங்கிரஸை எதற்காக விமர்சனமே செய்வதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா காங்கிரஸ் கடந்த கால வரலாறுகளில் எந்த மாதிரியான குற்றங்களையும் தவறுகளையும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செஞ்சது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் குறிப்பாக விஜய் அவரினுடைய திரைப்படம் வரும்பொழுதெல்லாம் அதிகப்படியான கட்டணத்திற்கு டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்படும். இதை பற்றி எதையுமே அவர் இது நாள் வரைக்கும் பேசாத இவர் ஊழலை மிகப்பெரிய அளவு ஒழிக்கக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வியானது பொதுமக்கள் மத்தியில் எழுது. அதாவது 300 அடி கட்டவுட்டுக்கு மிகப்பெரிய அளவு பாலாபிஷேகம்லாம் செய்யக்கூடிய ரசிகர்கள் அந்த பாலாபிஷேகம் செஞ்சு ஒரு சில பேர் கீழே விழுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரையரங்கத்தினுடைய சேர்கள் எல்லாமே உடைக்கப்படும், கண்ணாடிகள் நொறுக்கப்படும். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும்பொழுது அதை நெறிப்படுத்தாத திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் மட்டும் என்ன பண்ணிடுவார் அப்படின்ட்டு விஜயை எதிர்க்கக்கூடியவர் அவர்களுடைய கேள்வியாக இருக்குது. இதற்கான பதிலை அவர் கொடுத்தே ஆகணும். அரசியல் களத்துக்கு வந்ததற்கு பிறகாக ரசிகர்களை எந்த அளவுக்கு நெறிப்படுத்தினார்? நிச்சயமாக கிடையாது. ஒரு தலைவராக விஜய் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறாரு அப்படின்றதுக்கு பல உதாரணமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இல்லை வீராவசனமாக சினிமா டைலாக் போல் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜில் ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறத தவிர நிச்சயமாக அவருக்கு அரசியல் குறித்தான எந்த விதமான தெளிவும் இல்லை அப்படின்ட்டு அவரை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் மற்ற கட்சியிலிருந்து துரத்தி விடப்பட்ட நபர்களை கட்சிக்குள்ளே வச்சிருக்கிறதாகவும் அந்த வரிசையில் ஆதவர்ஜனா, புசி ஆனந்த் இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறதாகவும், ஆதவர்ஜனா விசிகாலேருந்து வந்தார், புசி ஆனந்த் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்தார். இப்போது சமீபத்தில் அவரே ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எந்த விதமான தார்மீகமான ஒரு பொறுப்பும் அந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதே அதிமுக கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவரை தன்னுடைய கட்சியில் வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. இதே மாதிரியான நிலைமையில் நிச்சயமாக சொல்கிறேன், அதே போல் ஆதவர்ஜுனாவினுடைய பின்புலமாக இருக்கக்கூடியது ஒரு லாட்டரி அப்படின்றதே கிட்டத்தட்ட அது ஒரு சூதாட்டத்திற்கு இணையானது அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு வேளையில் ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளை எப்படி சார் ஏற்றுக்க முடியாது? அவர் பேசும்போது ஆவேசமாக எங்கள் தலைவர் மிகப்பெரிய அளவு அப்பளுக்கே இல்லாதவர், சினிமாவில் பெரிய கோலை ஓட்டி விட்டு ஏங்க அரசியல் பண்ண போகிறாரு, பணத்தை உதறி விட்டு வர்றாரு. சினிமாவில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? மக்களுக்கான பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்தது இல்லையா? அப்போ என்ன பண்ணீங்க? அதே போல் இப்போ நீங்கள் யார் அப்படின்றத நிரூபணம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் இன்னமும் 25 வயது வாலிபர் தான் கிடையாது நடிகர் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட 50க்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். கடந்த 25 ஆண்டு ஆழமாக வெறும் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது தொழில் செஞ்சு நடிப்பு மூலமாக செஞ்சிருக்கக்கூடிய அவர் தமிழகத்தினுடைய அரசியல் கலை யதார்த்தத்தை எப்படி சார் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இதற்கான பதிலை
அவர் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். இந்த விவகாரத்தை பற்றிலும், குறிப்பாக விஜய் அவரினுடைய மாநாட்டை பற்றிலும், விஜய் அதிமுக விமர்சனம் செஞ்சிருக்கிறத பற்றியும் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்துக்குள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.